இந்திய விளையாட்டு ஆணையத்தில் ஆந்த்ரோபோமெட்ரி, பயோமெக்கானிக், ஊட்டச்சத்து, பிசியோதெரபி, உடலியல், உளவியல், வலிமை மற்றும் கண்டிஷனிங் ஆகிய விளையாட்டு அறிவியல் பிரிவுகளில் செயல்திறன் ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். 48 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்பணியிடங்களுக்கு அந்தந்த பிரிவிற்கான தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். பதவியின் பெயர் செயல்திறன் ஆய்வாளர். காலி பணியிடங்கள் 48. இணையதளம் https://sportsia.nic.in/sai என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆந்த்ரோபோமெட்ரி 1, பயோமெக்கானிக் 1, ஊட்டச்சத்து 4, பிசியோதெரபி 24, உடலியல் 4, உளவியல் 4, பல மற்றும் நிலை 10, மொத்தம் 48. இப்பணியிடங்கள் பொது பிரிவு 29, OBC 11, SC 4, ST 1, EWS 3 என நிரப்பப்படுகிறது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் அதிகப்படியாக 30 வயது வரை இருக்கலாம். தளர்வு உண்டு. அந்தந்த பதவிகளின் பிரிவிற்கு ஏற்ப பாடப்பிரிவுகளில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் 1 ஆண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இப்பணியிடங்கள் குரூப் பி பிரிவில் நிரப்பப்படுகிறது. நிலை 6 கீழ் ரூபாய் 35,400 முதல் அதிகப்படியாக ரூபாய் 1,12,400 வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. இப்பணியிடங்களுக்கு கணினி வழியில் எழுத்துத் தேர்வு நடத்தப்படும். விளையாட்டு அறிவியல், பொது அறிவு, நுண்ணறிவு, காரணி கண்டறிதல் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் 100 கேள்விகள் கொண்ட கொள்குறி வகையில் தேர்வு நடைபெறும். இதில் நெகட்டிவ் மார்க் முறையும் உள்ளது. இதில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் இப்பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விளையாட்டு ஆணையத்தில் உள்ள இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் https://sportsauthorityofIndia.nic.in/ என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். கல்வி தகுதி, வகுப்பு, அடையாள அட்டை, புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்கள் கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பம் பிப்ரவரி 10 முதல் தொடங்கி மார்ச் 9 வரை பெறப்படுகிறது. விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 2,000 செலுத்த வேண்டும். SC, ST, முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் பெண்கள் ரூபாய் 1,500 செலுத்த வேண்டும். எழுத்துத் தேர்விற்கான தேர்வு மையங்கள் விவரத்தில் சென்னை இடம்பெறவில்லை. இருப்பினும் விண்ணப்பதாரர்கள் அதிகரிக்கும் போது தேர்வு மையங்கள் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. ஹைதராபாத், பெங்களூர், திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் மையம் அமைக்கப்படும். இப்பணியிடங்களுக்கு ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பம் தொடங்கியவுடன் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்பணியிடங்களுக்கான தேர்வு பாடத்திட்டம் கூடுதல் விவரங்களை அறிவிப்பில் அறிந்து கொள்ளலாம்.